எப்புட்றா அதெல்லாம் குடிக்கிறீங்க? புரோட்டீனுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு டக்குனு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெக் டே. அதனால எம்ப்டி ஸ்டொமக்ல போகாம நல்லா கார்ப் லோட் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி ஓட்ஸ் எடுத்து சாப்பிட்டு போயாச்சு. 70 கேஜில லெக் பிரஸ் அது இதுன்னு சொல்லி எல்லா ஒர்க் அவுட்டுமே ஹெவியா நல்லா ட்ரெயின் பண்ணியாச்சு. ட்ரெயின் பண்ணிட்டு ஃபுல் டயர்ட்ல வீட்டுக்கு வந்தோம். இருந்த டயர்டுக்கு ஒரு ஸ்கூப் வேவ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இம்பாக்ட் சாக்லேட் வேவ் எடுத்து சரி ஒரு ஸ்கூப் போடுவோம் அப்படின்னு சொல்லி போனா ஏங்க அப்படியே ஸ்மெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. சரி ஓகே ஒரு ஸ்கூப் எடுத்து போடுவோம். போன தாட்டி தான் கீழே கொட்டிட்டோம். தாட்டி அழுங்காமல் குழுங்காமல் உள்ளே போட்டு நல்லா கலக்கி சாப்பிடலான்னு போனோம். சாப்பிட்றதான் சாப்பிட்றோம். ஒரு சைடிஷோட சாப்பிடுவோம்னு சொல்லி மாங்காவே எடுத்தாச்சு. அப்படியே போயிட்டு வே ப்ரோட்டீன் எடுத்து குடிச்சு பார்த்தா எப்புட்றா அதெல்லாம் குடிக்கிறீங்க? சத்தியமா பால் பிடிச்சவங்களுக்கும் பிடிக்கும். பால் பிடிக்காத மாதிரி என்ன மாதிரி ஆள்லாம் எப்புட்றா அதை சாப்பிட்றது? இந்த மாதிரி இனிப்பான சைடிஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சேன். எல்லாம் சரக்குன்னே சைடிஷ் தருவாங்க. நான் வே ப்ரோட்டீனுக்கே சைடிஷ் தர்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால. அப்புறம் நான் ஃபஸ்ட் டைமாக வே ப்ரோட்டீன் எடுக்கிறனால எனக்கு ப்ளோட்டிங் இஷ்யூ லைட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்றதை யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவ்வளோ தூரம் பாட்டிங்க அப்படியே மறந்துடாமல் அந்த ஃபாலோவையும் போட்டுவிட்டு போயிருங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.